நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டை பார்க்க போயிருந்தேன். அவர்கிட்ட நான் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுங்க சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். அவர் வந்து தேவையில்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். சார் நீங்க கார் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். வச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு. எவ்வளோக்கு வாங்குனீங்கன்னு கேட்டேன். நான் வாங்கும்போது 8 lakhs சார் கார் வேல்யூ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது 4 lakhsக்கு தான் வந்து போகும். ஏன்னா அது வந்து பழைய கார் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே சார், அப்போ வந்து உங்களோட காருக்கு இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமா சார், நான் கண்டிப்பா வச்சிருக்கேன். ஏன்னா வந்து எவ்ரி இயர் ரினியூவல் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா ஓன் டேமேஜ், தேர்ட் பார்ட்டி எல்லாமே சேர்த்து காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி வச்சிருக்கேன். அதுலயும் பாத்தீங்கன்னா ஜீரோ டிப்ரிசியேஷன், ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஆடான்ஸும் போட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி வச்சிருக்கேன். எவ்ரி இயர் ரினியூவலும் பண்றேன்னு சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி எதுக்கு சார் இன்சூரன்ஸ் தேவையில்லாம போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தான் கிளைமே பண்ணல இல்ல, அப்புறம் எதுக்கு போட்டுட்டு இருக்கீங்க? போடாம போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, எப்படி சார் போடாம இருக்க முடியும்? இப்ப ரோட்ல போறோம்னா போலீஸ்க்கு செக் பண்றாங்கன்னா இன்சூரன்ஸ் கண்டிப்பா போட்டிருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி என் காருக்கு எதனா டேமேஜ் ஆயிடுச்சு, எங்கேயாவது நான் வந்து ஸ்டக் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்பயும் வந்து இன்சூரன்ஸ் தேவைப்படுது. இல்ல வந்து நான் டிரைவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு, தேர்ட் பார்ட்டிக்கு எதனா ஆயிடுச்சுனாலும் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்ப அவரை கேட்டேன், ஏன் சார் வெறும் 4 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்க உங்களோட பழைய காருக்கே வந்து இப்படி காம்ப்ரிஹென்சிவா இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களே, உங்களோட ஹியூமன் லைஃப் வேல்யூ பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபியூ க்ரோர்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா 3 to 5 crores இருக்கும், மினிமமா இருக்கும். ஸோ அப்படி இருக்க உங்களோட ஹியூமன் லைஃப் வேல்யூக்கு எந்த இன்சூரன்ஸுமே போடாம வச்சிருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்டேன். அப்பதான் நாங்க ஏன் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோன்றது அவருக்கு புரிஞ்சுது. இம்மீடியட்டா அன்னைக்கே அவர் பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பை பண்ணிட்டாரு. ஸோ இதனாலதான் தயவு செஞ்சு நீங்களும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் ப்ரொடெக்ஷனோ இல்ல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இன்னைக்கே போய் ஒரு பாலிசி வாங்கிக்கோங்க. ஓகேவா?